ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீ வரவரமுனியே நம. ஸ்ரீ ஸ்தலசய நம குருவே நம. இன்றே மார்கழி மாதம் 20வது நாள். கண்ணனின் மாசானாம் மார்கசீஷம்னு சொல்கிற மாதிரி கண்ணனோட மாதத்தில் இன்றைக்கு 20வது நாள். இன்றைய பாட்டானது 33 அமரர்க்கு முன்சென்மே கப்பந்தவிற்கும் கலியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பென்ன மென்மலை செவ்வாய் சிறுமுருங்கல் நப்பின்னை இனங்காய் தெருவே துயிலாய் துக்கமும் தட்வழியும் தந்தோன் மணாளனே இப்பொழுதே எம்மே நீராட்டேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் பாடுறார். 33 அமரருக்குன்னாக்க 33 கோடி தேவர்கள் இருப்பது அதுக்கு கணக்கு. அதாவது 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், அஷ்டவசுக்கள். எவ்வளோ ஆச்சு? 12 10 21, 12 10 21 22 இது 12 11 ருத்ரர்கள், 11 12 ஆதித்யர்கள், 12 10 22 23. அதில் அப்புறம் 8 அஷ்டவசுக்கள், 2 அஸ்வினிகுமாரர் சேர்ந்த 33. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோடியாக அன்வயித்த கணக்கு சொல்லப்படுகின்றதாகும். 33 கோடி தேவர்கள் அப்படின்ட்டு. முன் சென்றோன்னா அவர்களுக்கு தீமை வருவதற்கு முன்னாடியே ஓடிப்போய் தான் செய்வது. முன் சென்று அப்படின்னாக்க அவர்களுக்கு தீமைகள் வருவதற்கு முன்னாடியே தானே முன் சென்று அவர்களுக்கு உதவி செய்வது முன் சென்று. கப்பம்னாக்க நடுக்கத்தை ஏற்படுத்துறதும். அதாவது அசுரர்களுக்கு அவர்களுடைய நடுக்கத்தை, இப்படி கப்பம்னு நடுக்கம் அப்படின்னு பலம் தவிர்க்கும்னா தேவர்கள்லாம் அசுரனை பார்த்து பயப்படுற, ராவணனை பார்த்து பயந்து, ஹிரண்யாசன் ஹிரண்யகசிபுவெல்லாம் பார்த்து பயந்தான். அவர்களுக்கு முன் சென்று ஓடி உதவி செய்வதற்கு அவர்களின் நடுக்கமான கப்பம் என்கிற ஒரு நடுக்கத்தை தவிர்க்கக்கூடியவன். கலின்னா வலிமையுடையவன் அப்படின்னு. கலின்னா பலம். மிடுக்கை உடையவன்னு சொல்லலாம். மிடுக்கை உடைய கண்ணபிரான். துயிலாய் படுக்கை விட்டு எழுந்துள்ள வேணும். செப்பம் உடையாய், அதாவது ஆசிரியர்களுக்காக விழுந்தடிச்சுன்னு ஓடி வருவர். விழுந்தடிச்சுன்னு ஓடி முன்னாடி ஏதாவது கஷ்டம் வந்துட போகிறதுன்ட்டு ஆசிரியர் படும்பாடு இவரால் தாங்கவே முடியாது. அவர்களுக்காக அவர்களுக்கு ஓடி சென்று ஆசிரியர் ரட்சணத்துக்காக ஓடி வருவது. திரளுடையாய்னா பகைவர்கள் மண்ணில் வீழ்ந்து மாளும்படியாக இருப்பவர் திரளுடையார் அப்படின்னு பேர். செற்றார்க்குன்னா சத்துருக்களுக்கு. வெப்பம் அப்படிங்கிற இடத்துல பயம். வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னாக்க பயமாகிற ஜுரத்தை கொடுக்கின்ற பரிசுத்தமான கண்ணபிரானே அப்படின்னு அதுக்கு பேர். துயில் எழ வேண்டும். செப்பு அன்ன மென்முலை அப்படின்னாக்க பொற்கலசம் போன்ற விரகத்தை தாங்க முடியாமல் சகிக்க முடியாமல் முளை இருக்கிறது. அவ்வாறே அதற்கு செப்பம் விரகதாபத்தை சகிக்க தாங்க முடியாத மென்முலைகளாம். பொன் போன்ற கலசம் போனால் அந்த காலத்தில் இப்போ தான் பல கோயில்கள்லாம் தாமரை கலசம் வச்சுருப்பா கோபுரத்துக்கு. ராஜகோபுரம் உள்ள கோபுரங்கள்லாம். அப்புறம் பிற்காலத்தில் தகடெல்லாம் அடித்து பொன் கவசம் வருது. அந்த காலத்தில் பொன் மாதிரியே தாமரை பளபளன்னு நினைக்கூடிய பாலிஷ் போட்டு வச்சுருப்போம். பொற்கலசம் போன்ற முளையை உடையவளை. அதாவது ரத்தனத்தை செப்புல பதிஞ்சாக்க ரத்தம் தானாக வர முடியுமோ? வர முடியாத போல விரகத்தை சகிக்க முடியாத முலைகள் அப்படிங்கிறார் சொல்கின்றார். செவ்வாய் சிவந்த வாயுடைய நுண்ணியதான இடையமுடைய
நப்பின்னை பிராட்டியே, திருவேன்னா மகாலட்சுமியே, மகாலட்சுமி துயில் எழாய். நீ துயில் எழுந்தோட என்ன செய்யணும் அப்படின்னாக்க, நோன்புக்கு உபகரணமான ஆலவட்டம் அப்படின்னா விசிறி ஆலவட்டம், திருவாலவட்டம், அப்புறம் கண்ணாடி, தட்டொழியும் அப்படின்னா அந்த காலத்தில் என்னாக்க கண்ணாடிலாம் இங்கே வந்திருக்கு. பிற்காலத்தில் அந்த கண்ணாடிகள் தானே. அந்த காலத்தில் ஆண்டாள் என்ன செஞ்சாள்னா, தான் அலங்காரம் செஞ்ச ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற இடத்துல சின்ன ஒரு கிணறு மாதிரி இருக்கும். கிணறுல எட்டி பார்த்துட்டு தன்னுடைய சிகை அலங்காரம், முகங்கள், இதெல்லாம் பொட்டு, நெத்தி சுட்டி எல்லாம் சரியாக இருக்குன்னு அலங்காரம் பார்ப்பாள். அவளுக்கு கண்ணாடி சின்ன கண்ணாடி தட்டொழினா அந்த காலத்தில் வெள்ளிக்கு வெள்ளி, தங்கங்களுக்கெல்லாம் இது பஞ்சம் இல்லையே. அதே மூஞ்சி இந்த சாதாரணமாக சூரிய ஒளியில் புதுசாக எவர்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டு வாங்கி இப்படி மூஞ்சியை பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம முகம் நல்லா தெரியும். அதே போல் அந்த காலத்தில் தட்டொளி அப்படின்னு சொன்னால் தட்டொழியே. நோன்பிற்கு வேண்டிய திருவாலவட்டமும் தட்டொழியும் எங்களுக்கு கொடுத்து விரகதாபத்தால் மெலிந்திருக்கின்ற எங்களுக்கு கண்ணனையும் கொடுக்க வேண்டுமா. இந்த க்ஷணத்திலேயே கண்ணனை கொடுப்பா நீராட்டுது, கண்ணனை கொடுத்து நீராட்ட வேண்டும் என்று பெறக் கூறுகின்றார்கள். இப்பொழுது அதாவது ஆதித்தர்கள் சொன்னோம், ஆதித்தர்கள் சொல்லியாச்சு 33 தேவர்கள் அப்படின்ட்டு. அதாவது நீ ரட்சி கேட்குறா, 33 அமரருக்கு முன் சென்று கப்பிந்தார்க்கும் கலியே துயிலான்னு சொல்கிறவன். நாங்கள் நீ ரட்சிக்க வேண்டுமென்றால் நாங்கள் 33 ஆகணுமா? அதாவது 33 இருந்தால் ஆண் பிள்ளைகள் வலிமை உடையவர்கள் இப்படி இருந்தால் தான் ரட்சிப்பியா போய். அதுவும் அப்பேற்பட்டவா என்ன, நாங்கள் 5 லட்சம் பெண்களாக இருக்குது, 5 லட்சம் குடி அப்படின்வா. எங்கள் 5 லட்சம் குடிகளுக்கு நாங்கள் இருந்தால் தானே, இருக்கிற பெண்களாக இருப்பதால் நீ வரவில்லையோ, ஆண்களுமாக இருப்பவருக்கும் உதவியா அப்படின்னு எங்களுக்கு உதவக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அமரர் அப்படிங்கச்ச அதாவது எப்படின்னாக்க நீ தங்களை ரட்சிக்க தாங்களே முயற்சி செய்வார்க்கு தான். அதாவது தேவர்கள் அப்படின்னாக்க அகங்காரமுடையவா, பலமுடையவா, சாகாவரம் பெற்றிருப்பாவாள்லாம். அவளுக்கு சாவு கிடையாது. அடிக்கடி அடி வாங்குவாள் தான் அசுரர்கள்ட்ட சாவுங்கிறது அவளுக்கு கிடையாது. போரில் அடிபட்டு புண்பட்டு நகரத்தை பறிகொடுத்து இப்பேற்பட்டவர்கள் தான் அவர்களெல்லாம். மகாபலிகிட்ட நகரத்தை பறிகொடுத்தா, அப்புறம் ராவணன்ட்ட இது பண்ணி அடிச்சு அத்தனை அடிச்சுட்டு போயிட்டான் வாங்குவோம் அப்படின்ட்டு அடிச்சு. ஆனால் அவளுக்கு பலமுடையவர்களுக்கும் சாகாவரம் பெற்றிருக்கிற தேவர்களுக்கும் தான் நீ உதவி செய்வாயோ அப்படிங்கிறா. அதாவது அவள் எப்படின்னாக்க நீ ரட்சிக்க போகிறா அவளை, தேவர்களை ரட்சிக்க போச்சு. அவள் என்ன செய்கிறான்னா ஜெயிச்சுடுறா. அப்போ என்ன செய்கிறா, போருக்கு முன்னாடி அவள் பின்னாடின்னு ஒன்று முன்னாடி நிறுத்தி விடுறா. அத்தனை அம்புகளும் ஒன் மேலே பட்டு காயப்படுற, அதனால் அம்பு படுறது. அதுவும் இல்லை, அப்படிக்கு ஜெயிச்சு கொடுத்த அப்புறம் உன் மேலே உன்னை மதிக்கவே மாட்டா. வாழலாம் கஷ்டம்னா யாருன்னு கேட்பா. ஜெயிச்சு நகரத்தை கொடுத்ததுக்கப்புறம் நீ பாட்டுன்னு வாயை பற்றின்னு வர வேண்டியது தான். நாங்கள் அப்படியே இருக்கோம். நீ அந்நிய பிரயோஜனங்களாக இருக்கின்ற தேவர்களைத்தான் ஆதரிப்பாயா? அனன்ய பிரயோஜனம் உன்னையே நம்பி இருக்கின்ற எங்களை எல்லவோ நீ ஆதரிக்க வேண்டும். எங்களை ஏன் உதவவில்லை? எதிரம்பு நீ ரட்சித்து காப்பாற்றிவிடன் உன்மேல் எதிரம்பு கோர்த்து, அதாவது எதிரம்புனாக்க குறை சொல்கிறது, ஒன்று மறக்கிறது, ஒன்று மறந்து போகிறது, ஒன்று ரட்சிக்காமல் இருக்கிறது, அவர்கள் பிரயோஜனங்களுக்காக ஒன்று அடைகிறார்கள். அப்பேற்பட்டவர்கள் தான் அருள் செய்கிற நீர் தான் எங்களுக்கு கதி என்று உன்மேல் ஒரு பசும்பல் அம்பு பட்டாக்கி காயப்படுற. அதை பார்த்துட்டு ஜெய்சாபுரம் நின்றுருக்கா. நாங்கள் எப்படின்னாக்க அனன்ய பிரயோஜனங்கள், அதாவது இது உன்னை தவிர இருக்கு எங்களையுமே கிடையாதுன்னு உன்னையே நம்பின்னு இருக்கோம். உன் மேலே ஒரு பசும்புல் விழுந்தால் கூட
நாங்கள் சகிக்க மாட்டோம். உன் அழகை காண ஆசைப்பட்ட எங்களுக்கு காரியம் செயலாகாதா அப்படின்னு கேட்குறோம். அமரர்கள்னாக்க அமரர்களும் மரணமற்றவர்கள், கொன்றாலும் சாகாவதற்குத்தான் உதவியா. உன்னை கணம்பிருந்தாக்க மரணமடைய ஒரு நிமிஷம் பிரிச்சுட்டோம்னாக்க செத்து போயிடுவோம். அப்பேற்பட்ட சிந்தனையில் உள்ள எங்களை நீ எங்களை நோக்குவது இல்லையா? அதாவது அசுரலாம் எதுக்கு ஆசைப்பட்டாள்னாக்க உப்புச்சாறு அமுதமாக கடலில் என்ன கடல் நீர் எப்படி இருக்கும்? உப்பு கலந்துருக்கும் கடல் நீர்லாம். அதுலேருந்து வர்ற ஐட்டம்னு இருக்கும், அதுக்கு உப்புச்சாறு அப்படின்னு சொல்லலாம். அந்த அமிர்தத்துக்கு நம்ம முன்னோர்கள் முதலைகள்லாம் உப்புச்சாறு போன்ற அமிர்தத்தை விரும்பியவர்களுக்கு அவர்களுக்குத்தான் உதவி செய்வாயா? திவிட்டா அமுதமாகிய உன்னை விரும்பும் எங்களுக்கு நீ உதவி செய்ய மாட்டாயா என்று வாரி கேட்கின்றார்கள். முன் செய்து அப்படிங்கிற பட்சத்தில் துன்பம் வருவதற்கு முன் சென்றன்னு அர்த்தம். துன்பம் வரும் முன்னே துடைக்கும் நீ துன்பமுற்ற எம்மை தேற்றுவதற்கு ஏன் வருவதில்லை? வராத காரணம் என்ன? அவர்கள் உன்னை பற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்னாலேயே நீ ஓடி போய் உதவுற. நீங்கள் முன்னே நினைஞ்சு நாங்கள் உட்கார்ந்துருக்கோம், முருகின்றிருக்குமே, எங்களுக்கு ஏன் வரவில்லை? அதாவது அடியார்கள் இருக்கும் இடம் தேடி தான் உதவும் நீ. அடியார்கள் இருக்கும் நீ எப்படி ஏற்பட வேண்டும்னாக்க அடியார்களை தேடி தான் நீ ஓடின்னு இருப்ப. அருளிச்சேரை சொல்கிறா இல்லை, பிரபந்தங்கள் முன்னாடி பின்னாடி போவார் அப்படின்ட்டு, பெருமாள் பின்னாடி போவார்னு. நீ அடியார்களுக்காக உதவக்கூடிய நீ எப்படி இருக்கேன்னாக்க நாங்கள் இன்று உன்னிடம் கூக்குரல் போடுகின்றோம். கண்ணா துயிலழா, கண்ணபிரானே துயிலழா, நப்பின் என்னங்க மலானை துயிலழுப்பாயின்னு பேசின்னு இருக்கோம். அப்போ கூட நீங்கள் இப்போ திரும்பி பார்க்காம படுத்துன்னு இருக்கியே. நீ அடியார்களை தேடி ஓடும் நீ இருக்கும் தேடி வந்திருக்கிற எங்களை இப்பயும் பார்க்கல அப்படிங்கிற வாழலாம். அப்புறம் கப்பம் அப்படின்னாக்க நடுக்கம், பயம், அதுக்கு பேர். தேவர்கள் ஹிரண்யன் இடத்தில் பயத்தால் சொர்க்கத்தை விட்டொழித்தார் என்கிறபடியே அதற்கு அர்த்தமாகும். தன்னுடைய இருப்பிடமான தேவலோகத்தை இழந்துட்டா வாழலாம். அந்த நடுக்கத்தை போக்குவதற்காக உங்கள்கிட்ட நிற்கிறாள். அவளுக்கு என்ன? அவள் நடுக்கத்தை தீக்கிறதுக்கு அந்நிய பிரயோஜனம், அதாவது உன்னோட எதிர்பார்த்து நீ உதவி செய்ய வேண்டும் என்றும் பிற காரியங்களை உன்னை தவிர்த்து வேறு காரியங்களை செய்யக்கூடிய அந்நிய பிரயோஜனரானவர்களை நீ இப்போ முன்னாடி வச்சுட்டு காத்துட்டுருக்க. அனன்ய பிரயோஜனரான நாங்கள் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படின்னு இருக்கிற எங்களை நடுங்க பண்ணுறியே, பயத்தை காய்ச்சி நடுங்க பண்ணுறியே, இது நியாயமா? நாங்கள் எப்படி உன்னை பார்த்து நடுங்கணும்னாக்க அவளோட பயம் அரசாங்கம் எடுத்து இந்த எடுத்து, எங்களோட பயம் அப்படின்னாக்க நாங்கள் நீ எழுந்திருக்கும் போதுள்ள அழகை எப்பாறு இருக்கும் அதை காண முடியலேன்னு நடுங்கின்னு இருக்கோம் அப்படிங்கிற வாழலாம். இவ்வாறு இருக்கும் பொழுது எங்களுடைய இடத்துக்குத்தான் முன்னாடி தீர்க்கணும்னு ஒன்றை தவிர்த்து பாக்கியில் பின்னாடி காரியம் ஆனப்புறம் கை கை வருவாளன்னு இது பண்ண முடியும் அப்படிங்கிற கலின்னா பலம்னு பேர். பலமே ஒரு வலுவெடுத்தவன் கண்ணபிரானான். பலம் பலவதாம் சாகம், பலவான்களுடைய பலம் நானாக இருக்கின்றேன் என்று கிருஷ்ணன் கீதையில் சொல்கிறான். பலம் பலவதாம் சாகம் அப்படின்ட்டு. அவ்வாறு இருக்கும் பொழுது கல்யாணி தேவர்களை ரட்சிக்கியாலே, இங்கு சகல தேவதைகளை ரட்சிக்கியாலே இந்த ரட்சணன்னா எங்களை மட்டும் இல்லை, சகல தேவதைகள் என்னென்ன கஷ்டம் எப்பப்பெல்லாம் வருமோ ஓடி வந்துடும் அவங்கள்ட்ட.
அவளை ரட்சிக்கிற இல்லையா? அதற்கும் அவர்களை எல்லாருக்கும் மேலாக இருந்தால்தான் ஒருத்தன் ரட்சிக்க முடியும்ல. நீ மட்டும் தனியாக ஒருத்தன் வலிமை இல்லாதவன நோஞ்சான கூட்டு எங்களை ரட்சினா அவனே ஒடியே போயிடுவான். பார்த்துட்டு வலிமை உடையவனான அனைவருக்கும் தலைவனான தேவர்க்கும் தேவனான பலம் பொருந்தியவனான உன்னை கலியான உன்னை கற்களி உன்னை காணுமாறுவலாய் காகுத்தா கண்ணனே என்னன்னு சொல்கிறார். நம்மளோட கங்குணம் மகனும் சொல்கிறார். அவர் சொல்லும்போது அதாவது வலிமை பொருந்தியவனாயும் இவன் இவனால் முடியாத விஷயமும் ஒன்றும் கிடையாது. தேவதைகளுக்கெல்லாம் மேலான தெய்வம் இல்லையா நீ அவனை துளிர்த்துறார். துயிலழாயின்னா நீ என்ன சொல்கிற அப்படின்னா, துயிலழாய்க்கு 33 அமரர்களை 33 அமரர்களுக்கு மட்டும்தான் நான் உதவி செய்வேன் அப்படின்னு விரதம் போட்டிருந்தாக்க, அப்படின்னு விரதம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ, அப்பா நான் உங்களை கிட்ட வரமாட்டேன்ப்பா, நீ கஷ்டப்பட்டா படுங்க, எனக்கு ஒன்றும் கவலை, நான் தேவர்களை மட்டும்தான் ரட்சிப்பேன் உதவுவேன் இதாக சங்கல்பம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. ஏன் எங்களையும் அவர்களாக நினைத்து எங்களுக்கு இஷ்டத்தை பண்ணி கொடுப்பா, நாங்கள் வேண்டியதை பண்ணி கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு இது ஒரு தாத்பரியம். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இடக்கே விளக்கே அது இது 33 இன்னொரு அர்த்தம் சொல்லுவா. இடக்கே விளக்கிற ஆச்சரியர்கள் 33 தேவதைகளை அறிந்தபடி ஆச்சரியர்கள் எப்படிப்பா தேவதைகளை அறிய வழக்கெல்லாம் இடக்கையும் தெரியல இடக்கையால் இடக்கையால் செஞ்சுட்டு கிருஷ்ணா சாப்பிடும் இடக்கையால் தண்ணி கொடுப்பா, விளக்கையை கம்பெடுத்துட்டு அடிக்கிறதுக்கு கைகள் மாறு செய்யக்கூடிய விளக்க தெரியாத ஆச்சரியர்கள் எப்படி தேவர்கள்னு அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அது சொல்ல வரியானே, எப்படி அறிஞ்சுண்டா வாங்கச்ச. கண்ணன் திவிராதம் செஞ்ச போது யார் என்ன கிஃப்ட்டு கொடுத்தா, பெரிய ஒரு லிஸ்டே கொடுக்குற 10 பாட்டில் பெரியாழ்வார் என்ன மாணிக்கம் கட்டி வைரம் இடைகட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச் சிறுதொட்டில் ஏணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமிழந்தானே தாலேலோ அப்படின்னு பிரம்ம அதுபோல் ஒவ்வொருத்தர் மகாலட்சுமி ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறா, இந்திரன் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறான், சந்திரன் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறான். இவாளெல்லாம் ஒவ்வொருத்தராக இவளை கிஃப்ட்டு கொடுக்கறதுனால கண்ணன் பிறந்துட்டான். இங்கே கிஃப்ட்டு கொடுக்கணும், அங்கே தேவகிட்டையா அவளே பாவம் கவர்மெண்ட் பயந்து நடிகின்னு இருக்கா. யசோதை வீட்டில் தொட்டிலில் போட்டு ஆட்டணும், பேர் விடணும். அங்கே தான் வாழலாம் கிஃப்ட்டு கொடுத்தா அவளுக்கு சரிப்பட்டு வரையும் வாளுக்கு. அங்கே போய் கிஃப்ட்டு கொடுக்குறதா போய் எனக்கு வச்சு அது ஒன்று சொல்கிறா. அங்கே போனால் இவர்கள் அன்பளிப்பு கண்ணனுக்கு இது களிமா மணி முத்து மயிரம் வைடூரியம் அத்தனை கொடுக்கறதுக்கு போகிறதுனால ஆட்சிகள்லாம் இவர்கள் தேவர்களை அறிந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாள். அதுவும் இல்லாதபடிக்கு பெரியார் பாசுரத்தில் இந்திரனோடு பிறவன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலை கொண்டு மறைந்தவராய் வந்து நின்றார், சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய், அந்தியம் போதுவாகும் அழகனே காப்பிடவாராயின்னு இந்த காப்பிடல் பதிகத்தில் இந்திரன் அத்தனை தேவர்கள் பூஜைலாம் செய்கிறார் அவள் சொல்லக்கூடிய வாழம். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாள், கோவிந்தன் குழல் கொடுத்து ஊதச்சு எப்படி இருந்திருக்குன்னாக்க, இவளுக்கு யாகங்கள் சொல்கிற முனிவர்கள் யாகம் பண்ணிட்டு உட்காந்துட்டு ஒவ்வொரு யாகத்தில் இந்திரனே உனக்கு சுவாகா அபிஷே ஏற்றுக்கொள்ளவும், வருணனே சுவாகா இந்த அபிஷேகம் ஏற்றுக்கொள்ளவும், ருத்ரனே சுவாகா இந்த அபிஷேகம் ஏற்றுக்கொள்ளவும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிஷ் கொடுப்பாங்க. ஹோமத்தில் ஆகுதி பண்ணுச்ச. அப்போ அவெல்லாம் இவன் அத்தனை பேரும் ஆயர்பாடுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காளாம். குழல் கொடுத்து இந்த அழகை பார்த்து ரசிக்கிறதுக்காகவும் கோவிந்தன் குழல் கொடுத்துன போது அவியுனா மறந்து வானவரெல்லாம் ஆய்ப்பாடி நிறைய புகழ்ந்தீண்டு செவியுள் நாவின் சுவை கொண்டு
மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்தது என்றும் என்றும் விடாமல் இருப்பார்களாவாழலாம். அமரர் கதிபதியான கோவிந்த பட்டாபிஷேகம் செய்ய காண்கையாலும் கண்ணனும் அவர்களுக்கு ஒரு பல பெருங்காரியங்கள் செய்து கொடுப்பதை கண்டிருப்பார்களாலும் 33 ஆட்சியர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று செப்பமுடியான அடியார்கள் தரத்தில் ஆர்ஜவம் எனப்படும் செவ்விய உடையவனே என்று பெயர் இதற்கு. அடியார் தரத்தில் ஆர்ஜவம் அப்படின்னா என்ன? அதாவது அடியார்கள், இது எம்பெருமானுக்கு உள்ள சுபாவம். அடியார்கள் என்ன செய்கிறான்னாக்க, எவன் ஒருவன் எம்மாதிரியான சுரூபத்தையும் குணத்தையும் உடையவனா உம்மிடத்தில் பக்தி செலுத்துகின்றானோ அவனிடம் அதே மாதிரியான சுரூபத்தையும் குணங்களையும் உடையவனாகவும் அவனுக்கு வசப்பட்ட எல்லா வியாபாரங்களையும் உடையவனாகவும் அவனோடு ஒத்த ஆச்சாரத்தை உடையவனாகவும் இங்கே நீ கலைக்கிறாய் என்று வைகுண்ட கத்தியத்தில் ஸ்ரீராம் எம்பெருமானார் வைகுண்டஸ்தவத்தில் கூறத்தாழ்வன் சொல்லுகின்றார். யஜ்ஜாதியோ யாத்ரிசோ யத் ஸ்வபாவः பாதச்சாயாம் சம்ஸ்ருதோ யோபி கோபி தஜ்ஜாதீய ஸ்தாத்ரிஷஸ் தத்ஸ்வபாவ ஷஸ்வித்யேனம் சுந்தரோ வத்சலத்வார் அப்படின்ட்டு நீ கண்ணன் எப்படி யாரோட கலந்தான்? கண்ணன் கோபாலனாக வந்தான். நான் கோபாலன் கோபன் குமரன் கையில் வேலை மட்டும்தான் வச்சுருப்பேன், நீங்களாம் ஓடிதான் மாடு மேய்க்கணும், நான் சூப்பர்வைஸ் பண்ணிட்டுருப்பேன்னு சொன்னானா என்ன? அதெல்லாம் கிடையாது. அவன் தான் இவாளுக்கு முன்னாடி அவன் தான் ஓடுற மாடு தொடர்ந்து பட்டிமையந்தோர் காரியரு பலதேவர்க்கு இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீருவிட்டு விட்டு கொண்டு விளையாடும் விருந்தாவனத்தை கண்டவன் ஆண்டாள். அவனுக்கு பசுனாக்க அவனுக்கு ரொம்ப இஷ்டமாக அவனுக்கு. அதனால் கோபாலரோட அவன் தோளில் கையை போண்டு அவனோட கறவை ஆடுறது, கூத்தாடுறது, குடங்கள் எடுத்தேற விட்டு கூத்தாடவல்லை எங்கோவை படங்கொள் மகிழ்மால் செய்யவல்லை என்ன மைந்தா இடந்திட்டு இடையன் நம்பை நெஞ்சை இருபிளவாக முன்கீண்டாய் குடந்தை கிடந்தையின் கோவே குறுக்கத்தை பூ சூட்டவாராயின்னு பூச்சுடலாம் பெரியாழ்வார் சொல்கிற. குடங்கள் எடுத்தேற விட்டு கூத்தாடவல்லை எங்கோவைன்னு ராஜன் பஞ்சாயத்து சாதாரண பஞ்சாயத்து போர்டு தலைவர் பொண்ணான்னு வச்சுக்க சின்னதாக அவன் எங்கள் அப்பா பஞ்சாயத்து போர்டு மெம்பர்னா அவன் 4 காலை தட்டு தூக்கிட்டு தடுத்து போயின்னு இருப்பான். ஒரு வேலை செய்ய மாட்டான். அத்தனை பேர் வாடா போடான்னு ஏகவன சசனத்தில் கூட்டின்ட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே கண்ணாரும் தான் உரந்தான். அம்மா நான் சீக்கிரம் யமுனைக்கரைக்கு போகணும், என் சிஸ்டர் ஃபேன்ஸ் எல்லாம் காத்துட்டு இருப்பா, ஆட்சியர்கள்லாம் அவ்வளோ ஜாலியாக விளையாடணும், இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு மாடு மேய்க்கிறது கற்றுக் கொடுக்குறேன்னு இருக்கான், எப்படி மாடு மேய்க்கணுங்கிறத நான் போகணும், சீக்கிரம் சாப்பிட்றேன்னு ஓடுவான் கண்ணு. அவர்களுக்கு சகமாகவும் சக தோழனாகவும் அவர் கலந்து உருவாடுபவனாகவும் இருக்கின்றான் என்பதைத்தான் ஆசிரியரான ஒருவன் பக்தனான எவனொருவன் எம்மாதிரியா எப்படியான சுவாவத்தில் இருந்தாலும் குணத்தோடு உடையவனாக இருந்தாலும் அவனிடம் கண்ணிடம் பக்தி செய்கின்ற சிரித்து விட்டால் போகணும். அவனுக்கு அவன் எப்படி உடனே கண்ணன் எப்படி இருப்பான்? அவன் மாதிரியே சுபாவம், அவன் மாதிரியே குணம், அவன் மாதிரியே அவனுக்கு வசப்பட்ட எல்லா காரியங்களையும் அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தானும் உடையவனாக அவனோட அவனுக்கு என்ன ஆச்சாரம் இருக்கான் அந்த ஆச்சாரத்தை இவனும் உடையவனாக இருக்கின்றான் என்று வைகுண்டசர் மிக பிரமாதமாக பேசியிருக்க. ஒருவன் உன் திருவடிநிலே ஒதுங்கினவன் எவனாயிருந்தாலும் அவன் எந்த ஜாதியை உடையவனாக இருக்கின்றானோ எந்த ஆச்சாரத்தை உடையவனோ எந்த குணங்களை உடையவனோ அந்த ஜாதியை அந்த ஆச்சாரத்தை அந்த குணங்களை உடையவனாய் அவனிடமுள்ள வாத்சல்யத்தினால அவனுடன் சேருகிறார் என்று சுந்தர பகவான் சரிரா சுந்தரராஜன்னு சுந்தரராஜ பகவான் சரிரான் சுந்தரவாஸ்தவன் நில நாராயணன் தானே அவ்வாறு பாடுகின்றார். அவர் பிற்கொண்டே திரளுடைய வார்த்தை வருது இல்லையா,
அதற்கு பலத்தை உடையவனே, பலம் பலவதாம் சாகம், பலவான்களுக்கு பலமாக இருக்கின்றேன் முன்னால் சொன்னான்ல, அவனும் பலமசி என்றென்றோ வேதம் இருக்கின்றது. திறமுடையன நீ பலவானாக இருந்து பலமுடையவனாக இருப்பது எப்படி இருக்குன்னாக்க, அபலைகளான எங்களுக்கு உதவுவதற்காக என்றோ செப்பமுடையாய் திரளுடையாய் அப்படின்னாக்க, அனுகூலரான எங்கள் பக்க வேண்டிய வாத்சல்யத்தையும் உதார குணத்தையும் மறைத்து, பிரதிகூலர் தேவர்கள் 33 தேவர்கள், பிரதிகூலர் அனுகூலர்னா இவாள் ஆட்சியர்கள் தாங்க அனுகூலர். ஒன்றே அண்ணன் நிற்கிறோம், நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே எங்களை விட்டுட்டு காரியம் முடிஞ்ச அப்புறம் கண்டுக்காமல் போகிறாங்க. இங்கே வழியில் பார்த்தா கூட எங்கே மேலே பார்த்தோன்னு பார்க்காம போல போயின்னு இருப்பான். இது செஞ்ச அத்தனையும் மறந்துடுவாங்க. அப்புறம் பிரதிகூல பக்கத்தில் நீ காட்டின்னு இருக்க இந்த வாத்சல்யங்கள்லாம் தகுதியா அப்படின்னு கேட்குறாய் வாழலாம். அப்புறம் செற்றார்க்குன்னா சுக்கிருதம் சர்வபூதானாம், எல்லா பூதங்களுக்கும் நண்பனாகிற என்னை என்று கிருஷ்ணன் சொல்கிறான். பூதானாம் யோவியப் பிதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரும். தேவானாம் தானவானாஞ்ச சாமானிய மதிதைவதம் அப்படின்னும், தேவருக்கும் அசுரருக்கும் ஒரே அதிதேவதை, 2 பேர் ஒரே அதிதேவதை நாராயணன் மட்டும்தான். என்னை தேவருக்கும் அசுரருக்கும் ஒரே அதிதேவதை அப்படி தானா அப்படிதுக்கு தான் அர்த்தம். அதுக்கு தானாவானாஞ்ச சாமானிய மதிதைவதம்னா தானவர்கள் அசுரர்களுக்கும் தானவர்களுக்கும் அவ்வாறு இருக்கக்கூடியவன் நாராயணன் அர்த்தமாகிறது. அவ்வாறு இருக்கக்கூடியவனுக்கு விரோதிகள் யாருமே கிடையாது. அவனுக்கு ஒரே ஒரு விரோதி மட்டும்தான் இருப்பான். பெருமாள்கிட்ட பெரிய விரோதி யாரும் அசுரனும் நண்பர்கள் மாதிரி படம் அவனும் எல்லாம் இவன் தேவதைகள். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு விரோதி மட்டும் பார்த்தா அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கி கிழிச்சு கொண்டு போட்டுருவான் அவன். யார் அவர்கள்? ஆசிரியர்களை யார் யார் துன்பப்படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் இவனுக்கு விரோதிகள். அவனை கண்டாலே அவனுக்கு கண்ணு ஜிவுன்னு பயந்து கோபாகினி வெடிக்கும். கண்ணை பார்த்தாலே கிருஷ்ணன் கோபம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன்கிட்ட கோபம் வந்துடுத்துன்ட்டு. ஆசிரித விரோதிகள் ஒருத்தர் தான் எனக்கு விரோதிகள். அவள் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். அதாவது கிருஷ்ணனை கேட்குறான், துரியோதனை கேட்குறான், துரியோதனை நேரத்தை சாப்பிடலாவா கிருஷ்ணா அப்படிங்கிறான். பீஷ்மன் கேட்குறான், துரோணரை கேட்குறேன், அவள் சாப்பிட வேண்டாம்னு என் வீட்டுக்கு வாங்க, நானும் சுத்த புத்தம் எங்கள் காப்படையெல்லாம் குடிச்சிட்டு நாளை குடிச்சு வரப்பண்ணு சொல்லிட்டு இருக்கிறதுனால இன்னும் மகா ஆச்சாரம் உட்காந்துட்டுருக்கா, நான் பண்ணி போடுறேனே அப்படின்றான். கண்ணன் என்ன சொல்கிறான்னாக்க, விஷதன்னம் ந போக்தவ்யம் பாண்டவான்னு விஷசே ராஜன்னு. அதாவது ஒரு நீதி ஒன்று சாஸ்திரம், எதிரியோட அன்னத்தை சாப்பிடக்கூடாது. உன்னை யார் விரோதியாக நினைக்கிறாலும் அவன் வீட்டில் சாப்பிடக்கூடாது. நீ எப்படி விரோதியாக இருக்க தெரியுமா? பாண்டவர்களை துவேஷிக்கிறாய், ஆகையால் அவருக்கு விரோதின்னா அவனுக்கு சார்ந்திருக்கின்ற எனக்கும் நீ விரோதியே, ஆகையால் நான் உன் வீட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறான். வெப்பமாகிய ஜுரம்னா என்ன தெரியுமா? வெப்பம் கொடுக்கும்னா பயமாக ஜுரத்தை கொடுக்குமா. அசுரருக்கு தீமைகள் செய்யுந்தா உன்னா எங்கே நம்முடைய அப்படின்ட்டு பாடுற நம்மாழ்வார். அசுரருக்கு தீமைகள் செய்குந்தா அப்படின்ட்டு. அவ்வாறு அசுரருக்குத்தான் தீமை செய்வேன், இப்படி பயம் காமிப்பேன், ஜுரத்தை கொடுப்பேன்னா இப்போ அது எங்கள் பக்கத்தில் காமிக்கிறேயோ அப்படின்ட்டு வாழம் கேட்குறான். அதாவது ஆசிரியர்கள் தாங்கள் விரோதிகளிடம் பட்ட கஷ்டத்தை அவ்விரோதிகள் படும்படி செய்வானா கீழும். பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஆண்டங்கு 100 வருடம் பெண்டின்மேல் வைத்த அப்பன் சந்தமர் வேளார் அலக்கண் 100 வருடம் பெண்டிரும் மீது நூலிழப்ப என்று ஆழ்வார் அழைச்சார். அதாவது பாஞ்சாலி அனுபவித்த கஷ்டங்கள்லாம் அவர் பெண்களுக்கு கொடுத்தானோ. பாஞ்சாலி தலைவரி குறவான் நின்றுருக்கா. அதே போல்
தங்கள் தாரியை இழந்து தலைவிரி கோலமாக 100 வர்ண கௌரவர்கள் பெண்டிர்கள் அவருக்கு பண்ணி கொடுத்தாராம் சபதம். நீ பாஞ்சாலே தலையை விழிச்சு போட்டு குறுக்கின்னு போயிட்டு வராத, உனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு, நீ செஞ்ச அத்தனையுமே அந்த 100 மனைவிகளும் அனுபவிப்பார்கள் என்று சொல்லி கண்ணை செஞ்சு கொடுத்தான் அப்படிங்கிறான். அப்புறம் விமலா அப்படிங்கிறதுக்கு இப்படி ஆசிரியர் விரோதிகளை போக்கினாலும் அவர்களுக்கு ஒரு காரியம் நான் செஞ்சு கொடுத்தேன்னு கர்வம் இல்லை அப்படிக்கு, நான் தான் செஞ்சு கொடுத்தேன்னு நினைப்பில்லை அப்படிக்கு, தான் செய்ய வேண்டியதை செய்து கொடுத்தேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ராமன் எப்படின்னாக்க விபீஷ்ண பட்டாபிஷேகம், எனக்கு வந்து விபீஷ்ண பட்டாபிஷேகம் முடிஞ்சோன்னு இதில் லங்கையில் அப்பாடா நம்ம செஞ்ச அந்த காரியம் முடிஞ்சதுப்பா, நான் அந்த காரியத்தை முடிச்சு விட்டேன் அப்படின்ட்டு அபிக்ஷிய லங்காயாம் கிருத்திய தனாராம, லங்கையில் விபீஷ்ணன் வந்து அபிஷேகம் செய்தவுடன் ராமன் தன் காரியத்தை செய்து முடித்ததாக திருப்திப்பட்டுருக்கான் அப்படிங்கிறார். அப்புறம் கண்ணபிரானை கண்ணபிரான் எழுந்திருக்க சொல்லி அடிச்சு பார்த்து கண்ணபிரான் எழுந்திருக்காமலாவே மறுபடியும் பிராட்டி பிடிக்கிறாள். அவள்லாம் வந்து அவள் என்ன, அதாவது செப்பென்ன அப்படின்ட்டு சொல்லச்ச பஞ்சகாலத்துக்கு பஞ்சம் வந்துருச்சு. 6-5 அஞ்சனாள்னா யாரையும் போய் எங்கே கூடுவாவா, கடற்கரை மலையையும் பற்றி ஜீவிப்பார்கள். அவ்வாறை போல அன்புடையாரை அடையாத பொழுது இவனும் கடலையும் மலையையும் பற்றி கிடப்பான். அதாவது கிருஷ்ணன் அப்படின்னாக்க பஞ்சத்தில் அடிபட்டிருக்காவத்தா, அவளை பஞ்சவந்தங்கோட மலை பிரதேசத்துக்கு போனால் கனி கிழங்குகள் சாப்பிட்றதுக்கு வஸ்துக்கள் ஏதாவது திணை வகைகள் திணைமா அதெல்லாம் கிடைக்கும். கடற்கரை போனால் சில விஷயங்கள்லாம் கிடைக்கும், அவளுக்கு வேண்டிய சில சாப்பிடக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதை அவ்வாறு கிருஷ்ணன் எப்படி இருப்பான் தெரியுமா, ஆசிரியர்கள் அன்புடையாரை இவன் அடைய முடியலனாக்க இவனும் கடலையும் மலையையும் பற்றி கிடப்பான் அப்படிங்கிறார். திருமாலிருஞ்சோல மலையே என்று திருப்பார்கடலே என்று ஆழ்வா பாடியிருக்கார். திருமாலிருஞ்சோலமலை, இந்த மாழ்வா பாசனம் திருமாலிருஞ்சோலமலை என்றேன் என்ன திருமாலிருந்த நெஞ்சு நிறைய புகழ்ந்தான் அப்படின்ட்டு அந்த பாட்டு வந்து திருப்பார்கடலே என்கிற கடலும் மலையும் துழாயம்போல் அப்படிங்கிறது. இவனை காணாத போது தேடுவது கடலும் மலையும் தானே. அவ்வளோ சரி, கண்ணனை ஆழ்வார் என்ன சொல்கிறா, கண்ணனை பார்க்க முடியல, ஓடுப்பா கடல் பக்கம் ஓடு. அவங்க ஏன் கடைஞ்சிட்டு உட்காந்து இருப்பான், மற்ற வச்சுட்டு மந்திரம் ஒரு மற்ற வச்சுட்டு அமிர்தம் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் சொன்னு உட்காந்துட்டு இருப்பான். இல்லையா, இப்போ ஓடு, கோவர்த்தனுக்கு பிடிச்சி எங்கேயாவது நின்றுருப்பான், கையில் சுண்டு வரல வச்சுன்னா எங்கேயாவது. ஆழ்வார்கள் கண்ணனை காண வேண்டும்னால் கடலையும் மலையும் தேடு ஓடுவது போல என்றே பேயாழ்வாரை இவனை பற்றி கடற்கலை சொல்லுகின்றார்கள். அவ்வாறு செப்பென்ன மென்முறை வந்து இவன் எங்கே இருக்கான், ஆழ்வாழ மலையில் உட்காந்துருக்கான். நப்பின்னை நங்காய் அப்படின்னாக்க நப்பினையே எப்படி இருக்கு, பரிபூர்ணமானவள் நீ, பரிபூர்ணம் குறையுண்டலா கோவிந்தன், எப்படி குறையுண்டா கோவிந்தின்னு கூட சொல்ல, கோவிந்தனை உடையவள் கோவிந்த் இவ என்ன பரிபூர்ணமானவளை நீ, நீ பரிபூர்ணையாக இருக்க, பூர்ணமாக இருக்க எல்லா விஷயத்துலையும். உங்களை ஏன் நாங்கள் எழுப்புகிறோம், நப்பின என்னங்காய், எங்களையும் நீ உன்னை போல் எங்களை பூர்ணையாக ஆக்குவதற்குத்தான் அப்படிங்கிறாய் வாழலாம். அப்புறம் திருவே அப்படிங்கச்ச அவள் ஸ்தானத்திலே விளங்குபவளானால் அவளை போல நடக்க வேண்டாமோ. அதாவது திருன்னா பிராட்டியை குறிக்கக்கூடிய வார்த்தை, இந்த மகாலட்சுமி வார்த்தை திருவே.
துயிலாள் திரு நீ எல்லாம் சொல்லியிருக்கா. பரவத்தில் யாரை சவிக்கணும்னு எப்படி இருப்பான் பெருமாள் அப்படின்னாக்க சீதை பூதவி நீளாதவையோடு இருப்பார். க்ஷீராப்தியில் எப்படின்னாக்கா சீதை பூதவி 2 பேரோடு இருப்பார். வராகமூர்த்தியாக இருக்கச்ச பூமி பிராட்டியோட மட்டும்தான். அதாவது திரு எப்படி அவதாரம் எடுக்கிறான்னு சொல்ல வச்ச இந்த திரு மகாலட்சுமியின் அவதாரம் பரவத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியாக இருக்கும். க்ஷீராப்தியில் ஸ்ரீதேவியும் பூதேவியுமாக இருப்பாள் மகாலட்சுமி. வராகமூர்த்தியில் பூமி பிராட்டியால் வம்சமாக இருப்பாள். அப்புறம் ராமாவத ஏகபத்தினி விரதம் அப்படிங்கிற ராமாவத ஸ்ரீதையாக இருப்பாள். கிருஷ்ணாவதாரத்தில் நந்தகோபன் விரதத்தில் இருக்கச்ச நப்பிண்ணை அந்த உருவாக இருக்கா. அதைத்தான் நப்பிண்ணியே திருவேங்கச்ச அவள் ஸ்தானத்தில் பெரிய பிராட்டிய ஸ்தானம் மகாலட்சுமி ஸ்தானத்தில் இருக்கிற என்கிறதெல்லாம் சொல்கிறா. நீ அவளை போல் நடக்க வேண்டாமா? அவள் மகாலட்சுமி எப்படி தெரியுமா? 10 மாதம் ஆஸ்திரிதர்களுக்காக உறங்காமல் கண் விழித்திருந்தாள். அதாவது இந்த இடத்துல என்னன்னாக்க உறங்காதிருக்க நீயங்களை மட்டும் கண்டும் துயிலாதிருப்பது என்று அவயவையை குறிக்கும் சொல்லை அவயத்தையும் குறிப்ப சொல்வார். அதாவது கூட சொன்னாக்க நீ என்ன பார்த்து உங்களை ஒருத்தர் சொன்னாக்க அவர் அவயங்களையும் குறிக்குமா போல ஸ்ரீனிவாசன் அப்படி ஒருத்தர் சொல்ல வச்சுக்கோங்க. ராமானுஜம் அப்படி சொல்லாருனாக்க ராமானுஜம் சொல்லிச்சு அவர் அவயங்களையும் குறிக்குமா போல இருக்குமா. பெரிய பிராட்டியாக குறிக்கும் சொல்லால் திருவே அப்படிங்கிறதுனால கூப்பிடுறோம். திருவே துயிலாங்கிறோம். பெரிய பிராட்டியோட சொல்லக்கூடிய வார்த்தை முட்டை சொல்கிறோம் நாங்கள். அவ்வாறு இருக்கச்ச பெரிய பிராட்டை குறிக்கும் சொல்லால் அவளுக்கு அவயபூதியான உன்னை கூப்பிடுகிறார்கள், அவளை கூப்பிடுகின்றாளாம். அவ்வாறு திருவே துயிலாள்னா பெண்ணின் வருத்தம் அறியாத அவனைப் போல நீயுமா இருக்கணும். அவன் பெண் வருத்தமானு தெரியலை. அவனை போல நீ இருப்பதோ நீயும் நீ உணர்ந்திருந்து எங்களுக்கு இது சத்தை உண்டாக்குவாயாக அப்படின்னு திருவே நீ எழுந்திருந்து பெரிய பிராட்டிக்கு உண்டான அத்தனை குணங்களை உண்மையில் ஏற்றிக்கொண்டு அவள் ஸ்தானத்தில் விளங்குவதாகியால் அவளைப் போல் இரட்சகர்களையும் காப்பாற்றி எங்களையும் நீயும் துயிலெழுந்து எங்களுக்கு காப்பாற்று எங்களுக்கு சத்தை பெருக்குவாயாக என்று செப்பெண்ணங்காய் திருவே துயிலாய் என்று இவ்வாறு கூறுகின்றார்கள். மைங்கிறதுல என்ன சொல்கிறா அப்படின்னாக்க இதில் உன் மணாளனை எம்மை நீராட்டு அப்படிங்கச்ச உன் மணாளனை உன்னுடைய அமுத கணவன் எப்படி கூப்பாட்டினாக்க நேரம் டாக்டர் கை பிடிச்சி இழுத்துன்னு போய் நல்லா நல்ல தீர்த்த நல்லா இது பண்ணி தலையில் கொட்டி மணவாளை நீராட்டி விட்டு வா அப்படின்னு சொல்லிட்டப்பா. ஒரு நிமிஷம் இருங்கோ தூக்கின்றக்க அதை பாட்டணும் இழுத்துட்டு போகிறேன்னு சுவாமி பல்ல தேயும் அப்படின்னு தேய்க்க வச்சு செங்கல் படி குறை வெண்பல் தவத்து இல்லாதபடிக்கு நல்லா பல்ல விளக்கிண்டு வரோம் அப்படி சொல்லிட்டு அழிச்சுட்டு அழிச்சு பாத்ரூமில் உட்காத்தி வச்சு நல்லா பக்கெட் சுட தண்ணி இதெல்லாம் விட்டுறது தான் துயிலத்தோ அது கிடையாது. அதுக்கு அவ்வாறு குளிப்பாட்ட வேணும். அதாவது குளிக்கிறது கிடையாது. அப்படி இல்லை. உன் மணாளன் எப்படி குளிப்பாட்டுதுன்னா அமுத மொழியாலையும் அன்பான மொழியினாலையும் அவனை நீராட்டு. அவனுக்கு நீராட்டினது என்ன செய்வான்? உடம்பு குளிர்ச்சி ஆகிடும். எங்கள் மேல் அவனுக்குள்ள கோபதாபங்களை போக்கடி அப்படி சொல்லிட்டு அதோடு இல்லாபடிக்கு எங்களையும் உங்கள் இருவருடைய கருணை வெள்ளத்தாலே நீராட்டு அப்படிங்கிறார். உன் மணாளனை எம்மை நீராட்டு அப்படிங்கிறது பாட்டுக்கு எப்படின்னா தம்பி மணாளை நீராட்டையில் எம்பாவாய் அப்படிங்கிறா இல்லையா? அந்த பாட்டு வருது இல்லையா? இந்த பிணைத்து குக்கமும் தட்டலையும் தந்துனாலே இப்போதே எம்மை நீராட்டையில் எம்பாவாய்ங்கிற மாதிரி உன் மணாளனை அமுத மொழிகளால் நீராட்டி எங்கள் மேல் அவன் கோபதாபங்களை போக்குவாயாக அப்படிங்கிறான்.
அப்புறம் திருவே என்ற சப்தத்தால் எம்மை நீராட்டு, திருவே எம்மை நீராட்டு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸ்ரீ என்னும் உன் பெயரை, மகாலட்சுமியின் பெயரை நீ தாங்கி அதை நீ நிலநாட்டிக் கொள்ள வேண்டும் என்று இருந்தால் என்ன வேண்டுகொள்ள வேண்டுமாகையில் எங்களை அவனுடன் சேரவிடு என்று ஆணையிடுகிறார்கள். உன் மணாளனை எம்மை என்று நீராட்டு அப்படின்ட்டு சொல்ல இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தமாகிறது. இது இவ்வாறு சொல்லும் பொழுது உன் மணாள உனக்கு தன்னை எழுதி கொடுத்த அச்செயலாலே எங்களை எழுதி கொண்டிருக்கும் உனக்கு என்ன சொல்லலாம்னா உன் மணாளருக்கு எம்மை அப்படிங்கிறது என்ன அர்த்தமா? உன் மணாளருக்கு எம்மைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க உனக்கு அவன் தன்னை எழுதி கொடுத்துக்கலாம். நான் உன்னோட பக்தன், உன்னோட ஆசிரியர், உன்னோட இதான் நப்பில் எங்களுக்கு வைத்த கிடந்த மரமாக இருந்தால் நானும் கட்டி எழுதி பிடிச்சுட்டு சொல்லியாச்சு முதல் பாட்டிலலாம். அவன் என்ன செஞ்சிருக்கான்? உனக்கு தன்னை எழுதி கொடுத்திருக்கின்றான். ஒன்று தனக்கு எழுதி கொடுத்த அதை மட்டும் இல்லாதபடிக்கு அந்த செயலாலே அவங்க செஞ்ச செயலாலே உன்னை எழுதி கொடுத்த செயலாலே எங்களை எழுதி கொண்டிருக்கும் அவனையும் எங்களையும் நீராட்டு. ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிழ் ஸ்கரணம் அப்படின்ட்டு கோடை காலத்தில் கோடை காலத்தில் குளிர்ந்த குளத்தில் குடைந்தாடுவது போல இந்த பிரம்மத்தினுள் நுழைந்தேன். அப்பன் திருவருள் மூழ்கினாள் என்கிறபடியே மரதக மணித்தடம் என்றும் வாசத்தடம் என்றும் சொல்லப்படும் வாசுதேவன் குளத்திலே எங்களை நீராட்டு. மரகத மணித்தடத்திலேயே அப்படின்னு வாசுதேவன் குளத்தில் இவ்வாறு சொல்லிவிட்டு குளிர்ந்த காலத்தில் குளிர்ந்த ஜலத்தில் குளிப்பது போல நான் இந்த பிரம்மத்தில் நுழைந்தேன். அப்பன் திருவருள் மூழ்கினாள் என்கிறபடியே மரதக மணித்தடம் என்னும் வாசகத்தோடு சொல்லுது வாசுதேவன்கிற குளத்தில் எங்களை நீராட்டு அப்படின்னு இந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கின்றார்கள். இன்றே 20ஆம் பாசுரத்தின் பூர்த்தி ஆகிறது. நாளை 21ஆம் பாசுரத்தை அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடியிலே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் ஆசாரியர் திருவடியிலே சரணம். அடியேன் கார்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.